கிரிக்கெட் கார்னருக்கு வணக்கம். இந்த கிரிக்கெட் கார்னர் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செகண்டரி சேனல், அதாவது பல்விதமான தகவல்களை நம்ம இங்க பேசுவோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா மேட்ச் உடைய டிபேட், பழைய மேட்சஸ், புதிய மேட்சஸ், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ள போயிட்டு இருக்க ப்ராப்ளம் என்ன, சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே ஏன் வெளியில போறாங்க, இதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட்டோட லெகசியில இது நடந்திருக்கா இல்லையா இப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரிக்கெட் கார்னரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய செகண்டரி சேனல் இந்த மாதிரி டிபேட் எல்லாம் நம்ம எப்பவுமே பேசிட்டே இருப்போம். ஸோ அதனால உங்களுடைய சப்போர்ட்டை த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் கொடுங்க. வீடியோக்குள்ள போயிடுவோமா? ஸோ எடுத்த உடனே இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு பேசினாலே நிறைய கேப்டன்கள் கண்ணு முன்னாடி வந்து போவாங்க. பட் இருந்தாலுமே இதை ஆரம்பிச்சு வச்சது, அந்த ஃபர்ஸ்ட் டாட் அப்படிங்கறத போட்டது யாரு அப்படின்னா கபில்தேவ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் வச்சிருந்தாரு. பயங்கரமான ஒரு டீம் தான். பட் இருந்தாலுமே வெளியில போய் ஒரு வெஸ்ட் இண்டீஸையோ ஆஸ்திரேலியாவோட எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. செமி ஃபைனல்லாம் வந்தாலே பெரிய விஷயம். லீக் மேட்சை முதல்ல வின் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ்ல இருந்தது. ஆனா அதெல்லாமே அடிச்சு துரத்தி 83 வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்கா இருந்தது. அங்கிருந்து தான் நம்ம லெகசி ஸ்டார்ட் ஆச்சு. கிரிக்கெட்டுக்கான ஃபேன்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்தியாவில் பார்ப்பாங்க, வெளிநாட்டுலலாம் இவங்க யாருன்னே தெரியாது, ஃபேன்ஸே இல்லைன்னு சொன்னப்போ அங்கிருந்து தான் ஃபேன் பேஸும் வந்தது. கிரிக்கெட் அப்படின்னாலே இந்தியா ஒரு மிகப்பெரிய டீம் பா. எப்படி ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியாவெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரமோ, அதை தொடர்ந்து இந்தியாவும் மிகப்பெரிய டீம் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுத்தது 83 வேர்ல்ட் கப். அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னா கபில்தேவ். அதுக்கப்புறம் பல கேப்டன்ஸிங் வந்து போனாங்க. பல பிரச்சனைகள் நடந்தது. அசாருதீன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கேப்டன்லாம் வந்துட்டு இருந்தாங்கங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் லெகசியை காப்பாற்றி கொண்டு போனது யாரு அப்படின்னா தாதா கங்குலி அவர்களை பொறுத்த வரைக்கும் செம்ம கேப்டன்சி, பிரில்லியண்டாகவும் பிளே பண்ணுவாருங்கிற விஷயம் தெரியும். அப்பதான் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய யாராவும் வந்தது. அப்புறம் முழுக்க பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருந்தாரு. கேப்டன்சி அதிகமா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். கங்குலியோட யாரால தான் நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், அங்க நிறைய பிளேயர்ஸ், இது மட்டும் இல்லாம தனித்துவமான இந்தியன் கிரிக்கெட்டுக்கு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உருவானாங்கன்னு சொல்லி ஆகணும். நட்சத்திர வீரர்கள் நிறைய பேர் வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இருந்தாலுமே இந்த லெகசியம் போச்சு. ஒரு சில சின்ன கோப்பைகள் வின் பண்ணி இருந்தாலும் பெரிய மேஜர் கோப்பை அப்படிங்கிறது 83 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2005 வந்துச்சுங்க. 2005ல லாங்கர் விட்டுட்டு ஒரு மனுஷன் இந்த டீமுக்குள்ள வந்தாரு. அவரு வந்து சும்மா கலக்கினாருங்கிற விஷயம் தெரியும். 2007 T20 வேர்ல்ட் கப், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் செலிப்ரேட் பண்ண பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பரம எதிரியான பாகிஸ்தானை பீட் பண்ணி நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி. அவரை பொறுத்த வரைக்கும் கங்குலி அவர்கள் ஒரு சின்ன டீம் தான், இந்த டீமை வச்சு இவங்களால வந்துட்டு அடிக்க முடிஞ்சு அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பிரிஞ்சு வந்த டீம்ல இல்லாம அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். தோனி அவர்கள் கேப்டன்சி அண்ட் எல்லாருமே சின்ன பிளேயர்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரோஹித் சர்மா அந்த ஒரு டீம்ல இருந்தாரு. தினேஷ் கார்த்திக் ஒரு சின்ன பிளேயர் அண்ட் ராபின் உத்தப்பா மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே சின்ன பிளேயர்ஸை வச்சு அண்ட் யங் கேப்டனான மகேந்திர சிங் தோனி 26 வயசுல பார்த்தோம் அப்படின்னா அந்த T20 வேர்ல்ட் கப் போய் பிரம்மாண்டமா இருந்த ஆஸ்திரேலியன் டீமை அடிச்சு ஓட விட்டு ஃபைனல்ல பரம எதிரியான பாகிஸ்தானையும் பீட் பண்ணி ஜெயிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய 2வது மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ODI வேர்ல்ட் கப்பை டார்கெட் பண்ணாங்க. ஸோ சச்சின், சேவாக், கம்பீர் அப்படிங்கிற மாதிரியான பிரம்மாண்டமான பிளேயர்ஸ், யுவராஜ் சிங் மாதிரி திறமை இருக்கக்கூடிய வீரர்கள், இவங்க எல்லாருமே போட்டு MS தோனி அவர்களுடைய கேப்டன்சியில மறுபடியும் ஒரு சூப்பரான டீம், எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி உருவாச்சு. 2011 வேர்ல்ட் கப்பையும் நம்ம அடிச்சோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த 2011 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இந்தியா அப்படின்னாலே தனி பயம் இருக்கும். ஆஸ்திரேலியாவாகட்டும், மற்ற டீம் ஆகட்டும், எல்லாருமே பயப்படுவாங்க. இது எல்லாமே கேரி ஆன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். தோனி அவர்களுடைய ஏராள மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சதான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், இந்த மாதிரியான பிரம்மாண்டமான பிளேயர்ஸ். ஸோ எல்லாருமே தோனி அவர்களுடைய ஏராள வந்தாங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ சிக்கர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்க்கறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அண்ட் ஒன் டவுன்ல ஆஸ் யூசுவல் தலைவன் விராட் கோலி வந்து ஆடக்கூடிய விதமாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சுரேஷ் ரெய்னா, அதுக்கப்புறம் ஒரு யுவராஜ் சிங், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு தோனி, ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர், இவங்க எல்லாமே ஃபைன் பண்ணி ஒரு உமேஷ் யாதவ் மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர், இசாந்த் சர்மா மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர், எல்லாத்தையுமே என்னென்ன தேவையோ அதை பக்காவா உள்ள கொடுத்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். 2015 செம்ம டீம் தான். அன்பார்ச்சுனேட்லி நம்ம செமிஃபைனல் தோற்றுருப்போம். அப்போ கூட சூப்பர் டீமாக தான் இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இதே லெகசி எது வரைக்கும் கேரி ஆனாச்சு அப்படின்னா 2019 பிஃபோர் கோவிட் வரைக்கும். ஸோ கோவிட்க்கு அப்புறம் MS தோனி அவர்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரோக்கோ இவங்களுடைய அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நடுவில் வந்த வீரர்கள் எல்லாருமே, ஒரு யுவராஜ் சிங் ஆகட்டும், ரெய்னாவாகட்டும், இவங்க எல்லாருமே வந்தாங்க, அப்படியே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை தொடர்ந்து இவங்க 2 பேர் லெகசி எப்போ முடிய போகுதுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களும் பேக் டு பேக் ஆனாங்க. அண்ட் T20 வேர்ல்ட் கப் மறக்க முடியாத விஷயம். 2024ல நம்ம அடிச்சது. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்போவே T20லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் டெஸ்ட்லேருந்தும் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜட்டு மட்டும்தான் டெஸ்ட்ல விளாண்டுருக்கக்கூடிய ஒரு சீனியர் பிளேயராக இருக்காரு.
அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் எங்க வந்து நிக்குதுங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இப்போ இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். ஆனா யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்களுடைய இந்த நியூ டீமுக்கு கத்துக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க என்னதான் சொல்லுங்க ஜெய்ஸ்வாலுக்கு கவர் டிரைவ் நல்லா வருது, ரோஹித் சர்மாவோட நல்லா புல் ஷாட்டும் ஆடுறான்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, விராட் கோலியோட பெஸ்ட்டா விளாடுறான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அது மட்டுமே போதுமா? கிரிக்கெட் அப்படிங்கிறது வெறும் பேட்டிங் மட்டும்தான், பவுலிங் மட்டுமா? ஃபீல்ட் செட்டப் பண்ணும், மாஸ்டர் மைண்ட் கேம் நிறைய விளாடணும், இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ இப்போ போய் நான் ஸ்லிப்ல நில்லு அப்படின்னா அவன் எங்கேயோ போய் நிற்கிறான், அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை, பல கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு விராட் மாதிரியான ஒரு ஆள், ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு ஆள் தான் இங்க நிற்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவா சொல்ல முடியும். இது எல்லாமே ஸ்கூல் லெவல்ல இருந்து சொல்லி கொடுத்து வர மாட்டாங்க. அதனாலதான் ஜெய்ஸ்வால் முதற்கொண்டு நிறைய பேருக்கு இது தெரியுது இல்லை. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல கெயின் பண்ண தான். எஸ்பெஷலி தோனி அவர்கள் பண்ணுவார், நம்ம பார்த்துருப்போம். சின்ன சின்ன ஃபீல்ட் செட்டப் கூட மிகப்பெரிய விக்கெட்டுக்கு வந்துட்டு வித்தா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் விளாட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நாளைக்கு ஒரு யங்ஸ்டருக்கு நீங்க போய் சேர்க்க வேண்டியது பேட்டிங் ஸ்டைலோ பவுலிங் ஸ்டைலோலாம் கிடையாது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மைண்ட் கேம் எப்படி விளாடணும், ஸோ பிளேயர்ஸ் எங்கே நிறுத்தணும், எந்த ஓவரில் யாருக்கு கொடுக்கணும், ஸோ எவ்வளோ ஓவர் கொடுக்கணும், யாரை ஓவர் முடிக்கணும், பிட்ச் எப்படி இருக்கு, ட்ராக் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணக்கூடியது அந்த சீனியர் பிளேயர்ஸ் யாராவது 2 பேர் 3 பேர் டீமுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ கௌதம் கம்பீர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியன் சீரியஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்து தான் வேர்ல்ட் கப்புக்கு சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அகர்கர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட உடனே வீரர்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. யோ என்னையா சொல்றீங்க, எவ்வளோ பெரிய ஆளுக, கிட்டத்தட்ட 15 வருஷமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆளுக, அவங்களுக்கு தெரியாத விஷயமா அவங்கள வந்து ஒரு சீரியஸ் வச்சு முடிவு பண்ணி உள்ள போடணும்னு நினைக்கிறீங்களே? அவங்கள சின்ன பசங்களா இல்லை ஒரு யங்ஸ்டரா இல்லை க்ரூம் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஒரு சீரியஸ் வச்சு தான் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அவங்களுக்கெல்லாம் இந்த தேவையே கிடையாது. அவங்களுடைய ஆசையே அதுதான். நமக்கு பார்த்தாலே தெரியுது. அவங்க வந்துட்டு T20 போயிட்டாங்க, டெஸ்ட்லேருந்து போயிட்டாங்க. அவங்களுடைய டார்கெட் அந்த ஓடிய வேர்ல்ட் கப்பை ஒரு தடவை டச் பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் விராட் கோலி அடிச்சிருந்தாலுமே அவங்க சீனியர் பிளேயர்ஸ் தான் ஒரு யங் டீமுக்கு கைட் பண்ணி அந்த வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துட்டு ஒரு ப்ராப்பர் ரிட்டைர்மெண்ட், கிரிக்கெட்லேருந்து கரெக்டான க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுடைய லெகசி எவ்வளோ ரன் அடிச்சிருந்தாலும் எவ்வளோ கோப்பைகள் வின் பண்ணியிருந்தாலுமே அந்த உலக கோப்பை ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீரனுக்குமே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு கௌதம் கம்பீர் அண்ட் கோ செய்யக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய யங் டீம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே எப்படி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கூட தெரியல. கில்லுடைய ஏராளம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயரை நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ ரோஹித் சர்மா மாதிரியான குவிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரை பார்க்க முடிய மாட்டேங்குது. எஸ் அப்கோர்ஸ் எல்லாருமே இவங்களும் யங்ஸ்டராக இருந்து தான் க்ரூம் ஆயிருக்காங்க. பட் ஒவ்வொரு யங் ஸ்குவாட்லையுமே நல்லா சீனியர் பிளேயர்ஸ் இருந்து கைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கோவை நீங்கள் வெளியில் தள்ளி வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முகமது ஷமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஒரு சீனியர் வீரர், என்கிட்ட கேட்கவே கிடையாது. ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னெல்லாம் இருந்த கோச்சஸ் எல்லாருமே 10-15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ ஃபிட்டாக இருக்கிறியா, என்ன பண்ணிட்டு இருக்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாண்டு அதுக்கப்புறம் IPL விளையாண்டு எப்படி இருக்க, கூப்பிட்டு வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. இவன் ஃபிட்டாக இருக்கிறானா, டீமுக்குள்ளே சூட் பண்ண தேவைப்படலாமா, கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ண முடியுமாங்கிற மாதிரிலாம் சோதனை பண்ணுவாங்க. அவங்க தான் கூப்பிட்டு கேட்பாங்க. ஆனால் கம்பீர் அண்ட் அகர்கர் 2 பேருமே அவங்க சைடில் இருந்தோ ஒரு கால் கூட எனக்கு வரல, ஒரு மெசேஜ் வரல. அவங்க பாட்டுக்கு ஸ்குவாட் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு விளாட்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணணும், ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணுமா, நான் விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு முகமது ஷமி. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் தாங்க. ஸோ ஒரு டீம் அப்படின்னா ஒரு 25 பேர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலே இப்போ ஃபாஸ்ட் பவுலர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கணக்கிடுங்க பார்க்கலாம். பும்ராவை ஒதுக்கி வச்சுட்டா, ஹர்ஷ்தீப் சிங் ஒதுக்கி வச்சுட்டா, நல்லா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. அவ்வளோ மட்டமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் டீமில் சமியெல்லாம் ஒரு ஜெம். எஸ் அப்கோர்ஸ் ரன்னெல்லாம் லீக் பண்ணார். அவர் மாதிரியான ஹார்ட் ஒர்க்கிங் ஃபாஸ்ட் பவுலர் அவர் இல்லாதது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்க போகுது. இந்தியன் டீம் இது எப்படி கொண்டு போக போறாங்கன்னே தெரியல. ஸோ கம்பீரன்கோ அவங்களுடைய கோச்சிங் அப்படிங்கிறது எப்போ டவுட் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன முடிவில் இருக்காருன்னு தெரியல. முழுக்க இவங்க எல்லாருமே துரத்தி விட்டு நம்ம யங் டீமை வச்சுக்குமே போயிடலான்னு நினைக்கிறாரா, இல்லை பர்சனல் இஷ்யூஸை உள்ள கொண்டு வராரான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் அவர் நல்ல கோச் தான். அவர் வின் பண்ணும்போது நம்மளாம் செலிப்ரேட் பண்ணுறோம், இப்போ கோவப்படுறோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கலையே. ஸோ இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கூட இப்போவே விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா சூட் ஆக மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு நல்ல க்ளோசிங்காக ரோஹித் சர்மாவும் அண்ட் விராட் கோலியும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள இப்படி ஓரம் கட்டுறது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்தியன் கிரிக்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி தான்
நிறைய பேருக்கு இருக்கு. டவுன்ஃபாலா இல்ல இது நல்ல ஒரு ஸ்டார்ட்டா? ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் போயிட்டா கிரிக்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான வேற ஒரு டிபேட்டோட மீட் பண்றேன். See you soon.